அவர் கிருபையை குறித்து ஒரு பாட்டு, அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத குறித்து ஒரு பாட்டு, லேசான காரியம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு தெரியுங்களா? பாட ஆரம்பிக்கலாங்களா? லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் எங்கள் சிந்தைகளில் நீங்கள் ஆளுகை செய்ய, எங்கள் இருதயங்களில் நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வார்த்தை இன்னும் ஒன்றாவினால எங்களை நிறைவேறது சுவாமி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நீரையே வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம் அப்படின்னா எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது. இந்த தேவனுக்கு எல்லாத்தையும் அவரால் லேசாக செய்து முடிக்க முடியும். கரெக்டாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான பாடுகளில் இருக்கும். ஒரு சிலருக்கு லேசான பாடுகளாக இருக்குது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் கனமான பாடுகளாக இருக்குது. யாருக்கும் பாடுகள் இல்லாமல் இல்லை. உலகத்தில் பாடுகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது ஆனால் இந்த பாடுகளை நீக்கிறது இவருக்கு லேசான காரியம். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எப்படி அவரால் பண்ண முடியும்னா, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாரு. அவருடைய ப்ரொசீஜர், அவருடைய வழிகளை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது, நம்மளால் அதை கேள்வியும் கேட்க முடியாது. மண்ணான மனிதனை என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மண்ணை எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை வணைகிறாரு. மனுஷனை மண்ணை வச்சு வணைகிறாரு. நம்மளுக்கு புரியல, என்ன இது, ஒரு மனுஷனை மண்ணிலேருந்து வணைச்சிட முடியுமா? ஆமாம், அவரால் பண்ண முடியும். அது அவருக்கு லேசான காரியம். அவரால் எந்த இடத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு காரியத்தையும் எவனையும் உயர்த்தவும் எவனையும் மேன்மைப்படுத்தவும் என்னால் ஆகும், அவருடைய கரத்தினால ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல மேன்மை அடையணும், ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல செழிப்படையணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் அவர் அதை இப்படிதான் கொண்டு வரணும், அப்படிதான் கொண்டு வரணும் இல்லை. அவரால் ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனுஷனே படைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தேவன் தான் அவர். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன, அந்த மாதிரி ஒரு தேவன் என்ன பண்ண போறாங்க நம்மளுக்கு ஒரே நிமிஷம்.
அதே மாதிரி மண்ணான மனிதனுக்கு ரெண்டாவது லைனை பார்த்தீங்களா, ஒன்று வந்து மண்ணை பிசைந்து மனிதனை படைக்கிறது அவருக்கு லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை கொடுக்கறது அப்படின்னா என்னன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு ஈவு, கரெக்டா, அவன் வாழ்றதுக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்றதுக்கு உண்டான மண்ணாவை அவரால் கொடுக்க முடியும். அவருக்கு அது லேசான காரியம். நம்மளுக்கு தான் சில நேரம் அது மலைப்பா இருக்குது இல்ல, அதனால தான் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இந்த மலைப்பா இருக்கிற அந்த மலையை பார்த்து நீ பேருக்கு போன்னு சொல்லும் போது அது பேருக்கு போகுமா. நம்மளுக்கு சகல வளமையும் கொடுத்துருக்கிறாரு, அதோட சேர்த்து விசுவாசத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த விசுவாசத்தை நிறைய இடத்துல நம்ம பிரயோஜனப்படுத்துறதுக்கு அசதியா இருக்கிறோம்னு சொல்லலாம், இல்ல அதை நம்மளே கூட சொல்லலாம். சரியா, அதை நம்பி அதை வந்து அந்த விசுவாசத்தை கையில் எடுக்கும் போது அவரால் செய்ய முடியும். சரியா, அப்போ நம்ம இன்னைக்கு இந்த மீகா 4 எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் அதுதான். மீகா 4:4 எடுத்தவங்க வாசிங்க. அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிழல் இருக்கிற ஒரு இடம், அது யாருடைய இடம்? அவன் தன் தன் அவனுடைய இடம் தான் அது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை ஒரு நிலையான ஒரு இடத்துல வைப்பாரு, அது உங்களுடைய சொந்த இடமா இருக்கும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிழல்ல இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, நிழல்ல இருந்து பார்த்துருக்கீங்களா, இந்த மரத்து நிழல்ல இருக்கு. இந்த நிழல் கூட இல்லை, மரத்துக்கு அடியில் ஒரு நிழல் கிடைக்கும். அந்த நிழல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அருமை தெரியும். ஏன்னா அது இயற்கை, அது கடவுளுடைய படைப்பா இருக்கிறதுனால நம்ம என்னதான் ஒரு கூரை போட்டாலும் என்னதான் அந்த நிழலுக்கு ஈடு கிடையாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பயப்படுத்துவார் இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயம் எப்போங்க வரும் நம்மளுக்கு? பயம் எப்போ வரும்? பயம் எப்போ வரும் சொல்லுங்களேன்? பயம் எப்போ வருது நம்மளுக்கு? விசுவாசம் இல்லைன்னா பயம் வருது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அந்த லெவலில் இருக்கு. கடைசியாக ஃபைனல் ஆன்சர்னு வச்சுக்கலாம். பயம் எப்போலாம் வருது நம்மளுக்கு? ஏதாவது நம்மளால வேணுமோன்னு பயம் வரும். இப்போ நம்மளுக்கு எப்பெல்லாம் அம்மா எப்படி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு தென்னை மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு அந்த தென்னங்காய் வந்து தலையில விழுந்துருமோன்னு ஒரு பயம் வரும். வேற என்னென்ன விதமான பயங்கள் வரும்? எப்படிலாம் ஒரு பயம்? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருக்கோம்? ஏதாவது நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு பயம் வரும். ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருமோன்னு பயம் வரும். ஏதோ ஒரு தண்டனை வாங்கிடுவோமான்னு பயம் வரும். இந்த மாதிரிலாம் ஒரு பயங்கள் வருது. சரியா, வியாதி நீங்குமோ நீங்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. சரியா, இருட்டை பார்த்தா ஒரு பயம் வருது. இப்போ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கு. அப்போ இந்த எல்லா பயங்களுக்கும் நம்ம நீங்களாக்கி இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்களாக்கி இருக்கிறோமா? இந்த எல்லா பயத்துக்கும் இந்த எல்லா பயத்தையும் விட்டு நம்ம விலகி இருக்கிறோமா? நம்மளே நம்ம கேள்வி கேட்டா இருக்கிறோமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியால பயம். ஒருத்தருக்கு வந்து இந்த வேலை இருக்குமா இருக்காதா, கரெக்டா, இந்த வேலை எவ்வளோ நாளுக்கு இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்குல்ல. எல்லா கேள்வியும் ஒரு பயம் தான். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சத்தியம் என்னன்னா, அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. அப்படின்னா இந்த வாய் வந்து பொய் சொல்ற வாய் கிடையாது. கரெக்டா, அதை விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல இந்த வாய் பொய் சொல்ற வாய் கிடையாது. அப்போ இந்த வாய் என்ன சொல்லுதான் பாருங்க, தன் தன் திராட்சை செடியின் நிழலில பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்துருப்பான். அப்போ இந்த பயங்கள்னா இனிமேல் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனா வணையதுக்கு எப்படி அவருக்கு வந்து களிமண் தேவைப்பட்டுச்சோ, ஒரு மண்ணு தேவைப்பட்டுச்சோ, சரியா, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. இந்த பயத்துல இருந்து உங்களை நீங்களாக்கி வெளியில கொண்டு வந்து ஒரு சமாதானத்துல உங்களை கொண்டு போறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு அது எப்படி நடக்க போகுதுன்றதை பற்றி தான் நம்ம தியானிக்க போறாங்க. சரியா, அப்போ இதுதான் உங்களுக்கு
தெரியும். மீகா 4:4. என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து அவர் சகரியா 3:1 எடுத்துக்கோங்க. சகரியா 3:1 பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன், எடுத்துக்கோங்க. பக்கம் 1094. சரியா? அப்போ அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கத்திலே நின்றான். இப்போ நம்ம தேவனோட தான் இருக்கிறோம். சரியா? அங்க என்ன போட்டு பாருங்க, அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். கர்த்தருடைய தூதனானவர் இப்படின்லாம் சொல்ற ஏரியாஸ்லாம் என்னது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் அது வந்து எப்பவுமே பிரதிபலிக்குது. கர்த்தனுடைய தூதனானவர் அப்படின்னு சொல்ற இடம்னா இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தருடைய தூதனானவருக்கு முன்பாக நின்றான். அப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும் சரியா நின்றுட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நிலைத்து இருக்கிறோம் அப்படின்னா அவரை விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டா? அதுதானே அதுக்கு அர்த்தம். நான் அவரை விசுவாசிக்கிறேன், நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க. இப்போ விசுவாசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்ன ஆகுது, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கத்திலே நின்றான். இந்த காரியம் நடக்குது. சாத்தான் என்ன செய்யறான்னா விரோதம் செய்யறதுக்கு வந்து நிற்கிறான். அவனுடைய வேலையே என்னன்னா கொல்லவும் அழிக்கவும் திருடவும் நாசம் பண்றது தான் அவனுடைய வேலை. அப்போ நம்மளுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா நான் அழியாம இருப்பேன்றது தான் என்னோட விசுவாசம். ஆனா சாத்தான் வந்து எதிர்த்து வந்து நிற்கிறான். இப்போ இது இவனுடைய வேலை. சரியா? என்னோட தேவன், உங்களுடைய தேவன், நம்மளுடைய தேவன் என்ன செய்யறாரா பாருங்க. இந்த இடத்துல ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வர்றாரு. இப்போ என்ன ப்ரொசீஜருக்குள்ள போறோம் பாருங்க. சகரியா 3:2 எடுங்க. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார். சரியா? அப்போ கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னா நீ அதம்படப்படுவாய் அப்படின்னு அர்த்தம். சரியா? கர்த்தர் வந்து கடிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது, நம்மளதான் வந்து மட்டாய் கண்டுக்கிறது இதெல்லாம். சரியா? நம்மளதான் வந்து சரி குலைச்சிக்கோன்றதுலாம். சாத்தானுக்கு அது கிடையாது. அவர் கடிந்து கொள்ளும் போது அவர் வந்து மட்டாயெல்லாம் அவனை தண்டிக்கிறது கிடையாது, கடினமா தண்டிக்கிறாரு, அவனை வந்து விளக்குறாரு. கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேம் அப்படின்னா யாருன்னா நம்ம தாங்க. சரியா? எருசலேம் யெஷூரன் அப்படின்னா யாருன்னா நம்ம தான். எருசலேம் ஆகிய நம்மளை வந்து தெரிந்து கொண்ட கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்காக உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை வந்து கடிந்து கொள்றாரு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர சாத்தானின் கிரியைகளை வந்து அவர் அழிக்கிறாரு அப்படின்றது தான் அவர் நம்மளுக்கு கொடுக்குற முதல் சத்தியம். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம எடுத்துட்டு அப்போ நம்ம முதல்ல என்னென்னலாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆலோசனை பண்ணோம்ல. அப்போ இந்த பயத்தெல்லாம் போடுறது சாத்தான். கரெக்டா? நித்திய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, உன்னை அதிசயங்கள் காணப்படுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் இதை விசுவாசிதான் நான் நடந்துட்டு இருக்கேன், நான் விசுவாசிக்காம நடக்கல. ஆனா எனக்கு இருபத்தி ஒரு பயம் வருது அப்படின்னா நீங்க எப்பவுமே பயம் வரும்போது என்ன செய்யணும்னா இந்த சாத்தானை கடிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை வந்து அதை பண்ண வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. இப்போ ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் உங்களுக்காக பண்றாரு. சரியா? ஆனா தெரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் பயம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், அந்த பயம் நீங்க மேற்கொள்ளாது, அந்த சூழ்நிலை நீங்க மேற்கொள்ளாதுன்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் அதான், உங்களுக்காக நான் நின்று அதை நான் பண்ணி முடிப்பேன். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு லேசான காரியம், அதை விசுவாசிக்கிறீங்களா? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். கரெக்டா? நான் விசுவாசிக்கிறேன். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், அது எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லிட்ட பிறகு அதை பண்ணாம விடவே மாட்டாரு. அந்த அதிசயம் நடக்காம போகவே போகாது நம்ம வாழ்க்கையில. அப்போ அவருடைய நாமம் என்ன? அதிசயம். ஒரு வசனம் இருக்கு, என்னுடைய நாமம் அதிசயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னால அதிசயமா உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்க முடியும். என்னை விசுவாசிக்கிறாயா? எப்பவுமே அந்த கேள்வியோட சேர்த்தா
விசுவாசிக்கிறான், என்னால அதிசயம் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வந்து பயத்துல தான் இருக்கிறோம். ஆனா அவர் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வராது. இந்த பயம் இந்த பிசாசுனால உனக்கு வந்துச்சு மகனே மகளே, இந்த பிசாசை நான் முதல்ல கடித்து கொள்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அதுதான் பண்ண போறேன். சரியா? அடுத்தது பாருங்க, ரெண்டாவது பார்ட் என்ன பண்றாரு, அதே சகரியா 3:3. இல்ல சகரியா 3:2 ரெண்டாவது பகுதி வாசிங்க. எங்கிருந்து நம்மளை தப்பு வச்சு கொண்டு வந்திருக்கிறாரா பாருங்க. அக்கினி என்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பக்கத்துல 6000 பேர் விழுந்தாங்க, உங்க பக்கத்துல 10000 பேர் விழுந்தாங்க, ஆனாலும் அது உங்களை அகல. கரெக்டா? அந்த அக்கினில இருந்து உங்களை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரா? இன்னைக்கு சமாதானத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா ஒரு சில பயங்கள் இருக்கு, ஒரு சில கலக்கங்கள் இருக்கு, ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வர்றாரு. ஆனா உங்களை எங்கிருந்து கொண்டு வர்றாரு அப்படின்னா, முதல்ல இந்த உலகக்காரமா எல்லாருக்கும் வந்து அழிவு உங்களுக்கு வரலையும். அக்னி என்று எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்னிக்குள்ள நான் கையை விட்டாதான் அது எடுக்க முடியும். கரெக்டா? அப்போ என்னோட தேசத்தின் கரவுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த அக்னி போன்ற தத்தளிப்பு இன்னும் கிடையாது. அது சின்ன தத்தளிப்புனாலும் சரி, பெரிய தத்தளிப்புனாலும் சரி, தத்தளிப்பு தான். பயம் தான். கரெக்டா? எப்படியோ ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். ஆனா எல்லா பயம் அதுதான். அந்த மீகா 4 கிருமி வாசிக்க பாருங்க. மீகா 4 அவனுடன் திராட்சை செடியின் நிலையிலும் உட்காருவான். எப்போ உட்கார முடியும் தெரியுமா? அவனால பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காரலாம். அப்போ யாருமே கிடையாதுன்றாரு. இனிமே நம்ம பயம் காட்டுறதுக்கு யாராலும் முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயம் இனிமேல் எனக்குள்ள வராது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுற ப்ராமிஸ். அதை இப்படிதான் கொண்டு வர்றாரு. அப்போ நான் யாரு அப்படின்னா, என்னை வந்து அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அப்படின்னா, அக்னி போன சூழ்நிலையில நான் போனேன்னா இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் ஒரு சூழ்நிலையில தான் இருக்கணும். இந்த சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு இந்த வார்த்தை எப்பவுமே வந்துருச்சு நீங்க, இதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தை எப்பெல்லாம் வருதோ அப்போ அதுக்கப்புறம் அதிசயம் நடக்கும். அப்போ இந்த அக்னி போன சூழ்நிலையில இருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்றேன்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, சகரியா 3:3. யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழுக்கு வஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வஸ்திரத்துல கரை பட்டுருச்சு. கரெக்டா? என் வஸ்திரத்துல கரை பட்டுருச்சு. ஆனா அது அவருக்கு லேசான காரியம். அவர் வந்து அதை பார்க்கறது கிடையாது. நான் என்னோட பாவங்கள் அப்போ கரை அப்படின்னு எப்பவுமே வரும்போது, வஸ்திரம் அப்படின்னும் போது இருதயத்தை தான் அது பிடிக்குது. என் இருதயத்துல ஒரு சில கரைகள் வந்துருச்சு, என் வஸ்திரத்துல ஒரு சில கரைகள் வந்துருச்சு. நான் இந்த கரைகளோட தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். சரியா? நான் இன்னும் பர்மிஷனுக்குள்ள போல. கரெக்டா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அழுக்கு வஸ்திரம் இந்த இப்போ நம்மளுடைய சூழ்நிலையை அவர் பேசுறாரு. யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சரியா? அடுத்தது என்ன ஆகுது பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. ஆமென். இப்போ பாருங்க, முதல்ல வந்து என்ன செய்யறாரு, சாத்தான கடிந்து கொள்றாரு. அவன் நம்மளுக்கு கொண்டு வர பயத்தை நமக்கு எடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு, நம்மளுக்கு அவர் வந்து அக்னியிலிருந்து நம்மளை தப்பு வைக்கிறாரு. சரியா? அக்னியிலிருந்து தப்பு வைக்கிறாரு, சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வர அப்படின்றாரு. மூணாவது நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, என் மேல இருக்க அழுக்கு கரைகள் இருக்குல்ல, இந்த வஸ்திரத்தை, அதாவது என்னோட இருதயத்தை அப்படியே வெளியில எடுத்து தனியா வச்சுட்டு ஒரு புதிய இருதயத்தை அவனுக்கு பயன்படுத்துற அப்படின்னு சொல்றாரு. தூதனுக்கு பார்க்க சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட இருதயங்களை மாற்றாருன்னு அர்த்தம். சரியா? அப்போ இனிமேல் வந்து அந்த பழைய சிந்தனைகள் இந்த இருதயத்துல வராது. இந்த இருதயத்துல வந்து வெளிப்படுத்துதல் ஒரு வசனம் இருக்குங்க, பயன்படுத்த ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, பயப்படுத்துறவங்களும் அவிசுவாசங்களும் விபச்சாரம் செய்யறவங்களும் காமவிகாரத்தில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கொண்டு அத்தனை கடந்த கல்வியும் சொல்லி போடப்பட்டிருக்கு. வெளிப்பட்டு 21-22 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ அக்னி கடலுக்கு பாவம் இருக்கிற நாம அதுதான் சொன்னாரு, அந்த அக்னியை எடுத்து எடுக்கப்பட்ட கொள்ளி
சூழ்நிலையை குறிச்சு, நான் அவிசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னா என் சூழ்நிலையை குறிச்சு என்ன அதிசயங்கள். அப்போ உங்களுக்கு தீர்க்கமா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பயத்தை அவர் நீக்கிறாரு. ஏன்னா இந்த பயத்தை கொண்டு வந்து போடுற சாத்தானை நான் நடிச்சு கொள்றேன் அப்படின்னா என்ன அர்த்தமா, நான் மிரட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இனிமேல் இந்த இடத்துல வர்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருக்கு எல்லாருமே அதிகாரம் இருக்கு. அப்போ இவன் இந்த சாத்தானுக்குரிய இந்த பயம், இந்த அவிசுவாசத்தை முதல்ல எடுத்துக்கொண்டார். சரியா? அடுத்தது பாருங்க, நமக்கு என்ன பண்றாராம், அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து நம்ம மேல இருக்கிற கரைகளெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதிய இதயம், புதிய வஸ்திரத்தை அவனுக்கு தரியுங்கள், வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தருகிறேன் என்றார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, முடிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மேல இருக்கிற கடைகளெல்லாம் நீங்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கப்போ மூணாவது சத்தியம் இதுதான், நமக்கு கொடுக்கப்படுற சத்தியம் இதுதான். நீங்க செய்து, உன்னிலிருந்து நீங்க செய்து, அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரித்தேன் என்றார். அப்போ நான் முடிச்சிட்டேன், இன்னைக்கு இந்த காரியம் முடிந்தது. இப்போ இந்த அக்கிரமம் உங்களிலிருந்து நீங்குது. அதாவது அக்கிரமம்னா என்ன, பயம். இந்த பயத்தை பார்த்தீங்கன்னா 21 ஏன்னா அந்த பயம் இருக்கிறவங்க அந்த அக்னி கடலில் பங்கடைகிறாங்க. அப்போ அந்த பயத்தை நான் எடுத்துட்டேன்னா உங்களிலிருந்து அக்கிரமம் நீங்கிடுச்சு. கரெக்டா? இந்த பழைய இதயம் பயத்திலேயே இந்த இதயம், புதிய இதயம் என்னன்னா, புதிய வஸ்திரம் என்னன்னா, அந்த இதயத்தை கொண்டு பயம் வராது. அந்த இதயம் விசுவாசிக்கும். அப்போ என்ன ஆகுனா, விசுவாசத்தோட பாக்கிய வழி கர்த்தரால் உரைக்கப்பட்டது அவருக்கு நிறைவேறும். அப்போ கர்த்தரால் என்ன எனக்கு உரைக்கப்பட்டது, மகனே மகளே, நிர்மூலமான வெள்ளை நான் பெறுகிறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டா உரைக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்போ அந்த விஷயம் நிறைவேறும். என்னென்ன சத்தியம்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, என்னென்ன ப்ராமிசஸ் அவர் உங்களுக்கு பண்ணாரோ, அதெல்லாம் நான் உங்களை திட்டற்றவர்களாக பேசினேன். எந்த போராட்டமும் முடியாதுன்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த முடிவு எடுக்கிறதா, இந்த முடிவு எடுக்கிறதா, அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும் பாருங்க. அதுக்குதான் ஒரு முடிவு வரும், அதுக்குதான் ஒரு தெளிவு உண்டாகும். பாத காண்பிக்கப்படும். இன்னும் பாத நம்ம கண்களுக்கு தெரியும். இந்த இருதயம் அவர் காட்டுற பாதையில புதிய இருதயம். ஏன்னா அக்கிரமம் இல்லாத இருதயம் அது. சரியா? அப்போ அடுத்தது பாருங்க, சகரியா 3:5 இப்படி சொல்லுது, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாதையை வைப்பார்கள் ஆக என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாதையை வைப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தமான பாதை, பாதை அப்படின்னா என்னன்னா ஒரு கிரீடம்னு வச்சுக்கலாம். என்னது? டர்பன் வச்சுக்கலாமா? கலப்பா பெட்டு. அப்போ இந்த நீங்க பார்த்துருக்கீங்களா, தலைக்கெட்டுன்னு சொல்லுவாங்க சவுத் சைட்லாம், தலைக்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு மேல யாரும் கிடையாது. அவங்களுக்குலாம் அந்த கோயில் தொடக்கங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பா மாதிரி கட்டுவாங்க. அப்போ ஆண்டவங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, எனக்கு கொடுக்கப்படுற சத்தியம், இந்த மாதிரி கொடுக்கப்படுறது, இந்த மாதிரி தயார் கொடுக்கப்படுற சத்தியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் சேர்ற சத்தியம் என்னன்னா, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு தலையில ஒரு கிரீடம் ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை எல்லாரும் காட்டிலும் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னோட பயத்தெல்லாம் விட்டு விலகி, எனக்கு பிசாசு சொல்றது போட்டு இருக்கான் பயம். பிசாசு முதல்ல என்னோட பாதையிலிருந்து விலகிறாரு. சரியா? அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னோட பயத்தை இடத்துல இருக்கிறாரு. மூணாவது என்னோட அக்கிரமமான அந்த நீதியையும் மாற்றுறாரு. சரியா? அகவசம் மாற்றுறாரு. மாற்றிட்டு இது மூணையும் மாற்றிட்ட பிறகு என்ன பண்றாரு, என்னோட தலையை உயர்த்தார். அவரோட மண்ணிலிருந்து மனுஷன் படிக்கிறது லேசான காரியம். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றுறது ரொம்ப லேசான காரியம். இப்படிதான் மாற்றுறாரு, இந்த ப்ரொசீஜர்லாம் மாற்றுறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் இதுதான். அப்போ அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்காக நம்ம படைப்பவர் நிற்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட வழிகள் செவ்வையாருக்குன்னு அர்த்தம். அவருடைய கையை பிடிப்பாரா அப்படின்னு சும்மா இருக்கிற வேலை கிடையாது.
பிதா குமாரன் பரிசுத்தாவி இவங்க மூணு பேரும் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம என்ன ரிட்டர்ன் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம தியானிச்சோம். இப்போ பிதா நமக்காக ஒரு ஒரே பேரான குமாரனை கொடுத்தாங்க. குமாரன் அவருடைய ரத்தத்தை செய்யறாரு நமக்காக. அப்போ இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, நமக்காக அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நிற்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் நம்மளுக்காக எவ்வளவு பாடுபட்டார். கரெக்டா இல்லையா? பாடுபட்டு நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை ஒரு உன்னதமான பெற்றுக் கொள்கிறாரு. அதாவது நம்ம கிட்ட எல்லா கடமையும் கழுவுறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சிறுமை தடைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன செய்யறாரா, நம்ம கூட ஒரு நிற்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றுறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த இறுதியை ஏமாதி இருக்க போறது கிடையாதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பயமுள்ள ஒரு ஆணைக்கு இவர் இருக்கிறாருன்ற இந்த செல்வோடு நீங்க போவீங்க. இவர் உங்களோட வருவார் இனிமேல். சரியா? கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, அடுத்தது சாட்சியாக அவர் சொல்றதை கேளுங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். அப்போ வழிகளில் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு சில வழிகள், ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறார். இந்த மீறி போகாதுங்க, இந்த வழியிலேயே நடக்க. சரியா? அது அவர் ஒரு சில காவல் வச்சிருக்கிறார். காவல் எதுக்கு வைப்பாங்க சொல்லுங்க? ஆடுகளுக்கு காவல் எதுக்கு வைக்கிறாங்க? காவல்னா எதுக்கு இருக்குது? ஆடுகளுக்கு பாதுகாப்புக்கு. கோடாய் வந்து அந்த ஆடை கவிட்டு போயிருக்கிறார். கரெக்டா? அப்போ அவர் ஒரு காவல் வைக்கிறாருன்னா, அப்போ அந்த காவலை அப்ப பாருங்க, என் காவலை காத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த என்னோட காவல் நாய் ஒன்று இருக்கு. சரியா? இந்த காவல் நாய்க்கு அதோடைய பார்வையை நின்று என்னோட அந்த பவுண்டரியை தாண்டி போயிடாது. இதுதான் நமக்கு வழி, கொடுக்கப்பட்ட வழி. அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள் கொண்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்குள்ளே நின்று அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை தாண்டி போனா உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க தாண்டி போக அவர் அலோவ் பண்ண மாட்டாருன்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, இதைப்படி நீங்க நடந்தீங்கன்னா, என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கும் இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இங்க நிற்கிறவங்களுக்குள்ள உலாவுறதுக்கு நான் உனக்கு இடம் கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன இருக்கும்னா, நீங்க ஃப்ரீயா எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். சரியா? உங்க தலை உயர்த்தப்படும். அப்போ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. காவலை காக்கும்போது அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வழிகளை நடக்கும்போது அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உலக பிரகாரமான வழிகளாக இருக்கலாம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி சர்ச்சில் ஒரு இடத்துல கொடுக்கணும்னா கூட உலகப்பிரமான வழிகளுக்கு கூட உலகப்பிரமான ஒரு நியாயமான ஒரு வேலையோ ஒரு கல்வியோ நம்ம அடையாது கூட நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பண்றாங்களா இல்லையா? அப்போ ஆலயத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கணும். ஆலயத்துல ஒரு உலாவத்துக்கு அதாவது நான் என்னோட தலை உயர்த்தப்படணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அவருடைய வழியில தான் நான் காத்துக்கொள்ளணும். அவருடைய இலக்கிற்கு நான் மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? இது நம்மளுக்கு அவர் கொடுக்குற எச்சரிப்பு கிடையாது, அவர் கொடுக்குற வழிகாட்டுதல்னு வச்சுருக்காங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில வழிகள் இருக்கு. அந்த வழிகளில் நடக்கும்போது நம்ம காக்கப்படுவோம். அடுத்தது பாருங்க, இப்போதும் பிரதான ஆசாரியனான யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழர் கேட்க கடவர்கள். யார் கேட்கணுமா? தோழர்கள் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். அப்போ கிளை அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு அர்த்தம். கிளை என்ற தாசனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் வர பண்ணுவேன். இதை உன் நண்பர்கள்லாம் தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நண்பர்கள் அப்படின்னா நம்மளுடைய சுத்தத்தார். சரியா? அப்போ இவெல்லாம் நம்ம சுத்தத்தார் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் தான் சொல்றான் இவன். ஆனா இவனுக்கும் நம்ம கதையிலே தான் இருக்கான். இவனும் நம்ம ட்ராக்லே தானே இருக்கான். இவனுடைய ட்ராக் மாறவே இல்லை, இவனோட அழுக்கும் மாறல. இவனுக்கு நான் அழுக்கையும் பார்க்குறேன். இவனோட தலையும் பிரமாதம் உயர்ந்த மாதிரி தெரியல. இவனும் இந்த மாதிரியே பயந்துட்டு தான் இருக்கான். நானும் பயப்படுறேன், இவனும் பயப்படுறேன்.
மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே முடியாது. அப்போ இந்த ஏரியாவில் அவர் நமக்கு தீர்க்கமாக சொல்றது என்னன்னா, கேட்க கடவர்கள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசனை நான் வர பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அக்கிரமம் என்ன தெரியுமா? இந்த பயம் தான் அக்கிரமம். கரெக்டா? 20:8 வெளிப்படுறது அந்த பயம் அக்கிரமம் அப்படிங்கிற போது அந்த அக்கிரமத்துக்கு எனக்கு ஏற்ற பங்கு அக்னி கடல். அப்போ அந்த அக்னி கடலும் எனக்கு கிடையாது, இந்த அக்கிரமும் எனக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மளோடயே இருப்பார். அப்போ இனிமேல் நம்ம விசுவாசத்தோடு தைரியமாக நம்ம நடைபெற மேற்கொள்ளுவோம் அப்படின்னு அர்த்தம். பயம் நம்மள பற்றாதுன்னு அர்த்தம். அடுத்தது 3:10 இப்படி சொல்லுது, அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எதற்காக இந்த திராட்சை செடியின் கீழையும்? நம்ம முதல்ல நீங்க 4 நாளில் வாசனம் திராட்சை செடி அத்தி மரத்தின் நிலையில இங்கேயும் பாருங்க, அதே வசனம் நம்மளுக்கு உறுதிப்படுத்துது பாருங்க. என்னது உறுதிப்படுத்தினாலும் அந்நாளிலே, எந்த நாள் தெரியுமா? அது எனக்கு சாத்தானுடைய சோதனை எனக்கு கிடையாது, என்னோட அக்கிரமங்கள்லாம் நீதியாக்கப்பட்டுருச்சு. சரியா? இயேசு கிறிஸ்து என்னோட இருப்பாரு. அந்த நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வரவழைப்பு என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் பயம் இல்லாமல் சுகமாக தங்கி இருக்கிறேன். புரியுதா? உனக்கு இந்த பயம் என்ன? இந்த அக்னியிலிருந்து என்னை மீட்டாது, இந்த சாட்சியை நம்ம சொல்லுவோமா? அப்போ அவர் நம்மளுடைய ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன? இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போ இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய எல்லா பாருமே அவர் நீங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எனக்கு எழுத்து வந்துட்டு இருக்கிற சாதனை அப்பாலே ஒரு சாதனை நான் முதல்ல கடித்து கொடுக்குறேன். அடுத்தது என்ன பண்றாரு? என்னுடைய பாவம், என்னோட வஸ்திரம், அடுத்த வஸ்திரமாக என்னோட இருதயத்தை மாற்றுறாரு. அடுத்து என்ன பண்றாரு? என் தலைக்கு கிரீடத்தை வைக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு? என் நண்பர்களை பார்க்க நான் என்னோட இருக்க கிடையாது கிறிஸ்து, நான் என்னோட இருக்கிறேன்றதை சொல்றாரு. இப்போ இந்த கிடையாது கிறிஸ்து இருக்கும்போது எனக்கு அக்னி கடல்ல பங்கு கிடையாது, எனக்கு பயம் கிடையாது. நான் பயப்படுத்துவார் இல்லாமல் அந்த மீகா 4 நாள் நம்மளுக்கு உறுதியாகுங்க. ஃபைனலா என்னது? அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிலையிலும் தன் தன் அத்திமரத்தின் நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லி. இந்த வாய்க்கு பொய்யே சொல்லாது, இந்த வாய்க்கு பொய் சொல்ல தெரியாது. என்ன சொன்னாரோ, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் சொன்னார்னா சொன்னதுதான், நிர்மூலமானவர்களை வெட்டுகிறேன் சொன்னார்னா சொன்னதுதான். இது மாறி அப்படி நடக்காது, நடக்காது. என்ன சொன்னாரோ அது அப்படியே ஷார்ப்பா நடக்கும். புரியுதா? அப்போ நம்மளாலே சொன்னாலும் நம்ம ஒரு சில டிசிப்ளினா இருக்கும். சரியா? இந்த இடத்துல ஷார்ப்பா நம்ம ஒரு சாட்சி கூட இருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு இருக்கும். மனுஷாட்சி நம்மளுக்கு இந்த ஒரு மேன்மை இருக்கும்போது அந்த சராசரியை படைத்தவர், ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், ஒன்றுமே இல்லாத மனிதத்தில் ஒரு மனுஷனை படைத்தவர் அந்த மனுஷனுக்குள்ள அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறது அவருடைய சுவாசம் தான். நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறோம், இந்த செகண்ட்ல இருந்து அடுத்த செகண்டுக்குள்ள போறோம்னா அவருடைய கிருபை தான். அப்போ அந்த கிருபையை நம்ம பயத்தை நீங்கி இருக்கோம். விசுவாசம் போடுற பயம் உங்களுக்கு கிடையாது, அந்த தத்தெடுப்பு கிடையாது. அக்னி என்று எடுக்கப்பட்ட கொள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மற்றவனையும் அனுபவப்படுத்தி வரான் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன பண்றான்? கடைசியாக சூழ்நிலை எப்படி புரியுது அப்படின்னா, அவனுடைய அத்திமரத்திலையும் அவனுடைய திராட்சை தோட்டத்திலையும் எல்லாருக்கும் வரவழைக்கிறான். வரவழைச்சு அவன் சாட்சியம் நிற்கிறான், மற்றவர்களுக்கு இந்த அக்னியை கொடுக்கிறான். இந்த அக்னி என்ன செய்யும்? அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கும். அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி தலையில ஒரு கீழம் வைக்கிறதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஏரியாவை கொண்டு நம்மளை வைக்கிறாங்க. இன்னைக்கு அப்போ நம்மளுடைய தத்தளிப்பு மாறுது அப்படின்றது தான் சரி, நம்மளுடைய தவிப்பு மாறுது அப்படின்றது தான் சரி, நம்மளுடைய பயம் மாறுதுன்றது தான் சரி, நம்மளுடைய இருதயம் மாறுதுன்றது தான் சரி. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென்.
அந்த பாட்டை பாடியே முடிச்சிருவோமா? லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மனிதற்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். மன்னான மனிதற்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். லேசான காரியம். யேசுவின் தேவனை போல் தேவன் ஒருவரும் இல்லை. அவனுக்கு சகாயம் செய்ய அவர் வானங்களில் ஏறி வருகிறான். இன்றைக்கு நமக்கு சகாயம் கிடைத்ததுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சகாயம் செய்ய இந்த தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட, இஸ்ரவேலே பயப்படாது அப்படின்னு சொல்லி இந்த பயத்தை நம்ம இடத்துல நீக்கி போடுறாங்க. இன்னைக்கு முதல் காரியம் அதுதான். முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, இந்த கோணலை மாற்றாரு. நம்மளுடைய தாழ்மாறு என்னன்னா, இந்த பயம் மாத்திரம் தான், இந்த அவிசுவாசம் மாத்திரம் தான். இன்னைக்கு அது நீங்கிச்சு, இன்னைக்கு அது விலகியது. அதை இனிமேல் தீங்கை இனி காணாது இருப்பாய். அதை தீங்கை கொண்டு வருது அந்த பயமும் அவிசுவாசமும். அந்த தீங்கை இனிமேல் நம்ம காணாது இருப்போம். இதே வழிநடத்தினப்பா தானே இந்த நாளில் கூட சுவாமி கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் அதை விசுவாசித்து அதை நாங்கள் திரும்பி மறுபடியும் அசை போடுறதுக்கு திரும்பி செஞ்ச அந்த சத்தியம் எங்களோட இவ்வளோ நேரம் பேசுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் நீக்கினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட பாதைகளை நீங்கள் மாற்றுறீங்க, எங்களோட வழிகள் மாறுகிறது, எங்களோட தலைக்கு கிரீடம் ஏறுகிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி. நீரே வழி நடத்துகிறீங்க, அதற்காக நம்ம ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம். நல்லதுக்காகவே ஆமென்.